டைம் ஆகுது. ஓகே நம்ம சேனல் ஆமாம் ஃபஸ்ட்டு நல்லா இருக்கும். ஃபிட்னஸும் சுற்றும் ஒன்றா போடுது. அப்படியே கட் பண்ணுறோம். கட் பண்ணி 50 கிலோக்கும் நல்லா இருக்கும். தண்ணி கட்டாமல் வச்சுருக்காங்க உனக்கு கத்திட்டே இருக்கும். லைட்டாக தப்பு கூட்டி தெரியுமே. க்ளோஸ் அப்லாம் அந்த வீடியோ டெல்லியில் சைஸ் போட்டு நல்ல கடை வந்து பார்த்தீங்க. ஒரு போர்டு போட்டு ஐயோ ஜூஸ் எல்லாம் வந்துடும் போனே. இதுக்கு ஒரு கதை இருக்குது ப்ரோ. தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போனிச்சான். தக்காளி வெங்காயம் கேரட்டெல்லாம். தக்காளி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆக்சிடென்ட் ஆகி செத்து போச்சான். தக்காளி வந்து அழுதுச்சான். தக்காளி வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு வெங்காயமும் கேரட்டும் அழுதுச்சான். கடைசியாக இருந்தது வந்துட்டு ஆற்றை கடக்கும்போது கேரட்டு கொஞ்சம் மெலிசாக இருக்கும். கேரட் அடிச்சுட்டு போயிடுச்சான். தக்காளியும் போயிடுச்சு, கேரட்டும் போயிடுச்சு. கடைசியாக இருந்தது வந்து வெங்காயம் தான். வெங்காயம் என்ன பண்ணுச்சு, எனக்குன்னு அழுவுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லவும் கடவுள் வந்து இது கண் முன்னாடி அப்படி வந்தாங்களாம். வந்துட்டு சொன்னாராம், நீ உனக்கு அழுவுறது ஆள் நினைக்காத, உன்னை உரிக்கிற யாராக இருந்தாலும் உனக்கு கொள்றோம் இல்லை அங்கே தான் கண்ணு தண்ணி வரும் அப்படின்ற மாதிரி அதுக்காப்புல. அதனால தான் கண்ணு தண்ணி வருதான். அது ஒரு ஆசிட் இருக்கு, அதனால கண்ணு தண்ணி வருது. இருந்தாலும் மன ஆறுதலுக்கு இந்த மாதிரி கதைகள். சின்ன பிள்ளைங்க பறக்குது. அம்மியில் அரைச்சா முதல்ல டேஸ்ட் வித்தியாசம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? எங்கள் வீட்டில் அம்மியில் தானே அரைக்கிறது எல்லாமே. சூப்பராக இருக்கும். மிக்சியில் அரைச்சா அந்த டேஸ்ட். எங்கள் வீட்டில் மிக்ஸி கரண்ட் கிடையாது, மிக்ஸி. எங்கள் அம்மா எல்லாமே அம்மியில் தான் இருக்கும். மாவு இட்லி சுடுற மாவு வரையும் எங்கள் அம்மா அதுக்கு முன்னாடி அம்மியில் தான் அரைச்சிட்டு இருக்கோம். என்னைக்கு அரைச்சி என்னைக்கு எடுக்கிறது? வீட்டில் மசாலாலாம் அரைப்போம்ல, மிளகாத்தூள் போடும்ல. எங்களும் மிளகாத்தூள்லாம் கிடையாது. நான் அப்பப்போ பட்டை மிளகா மல்லி அந்த எல்லாம் வச்சு சேர்த்து அரைச்சி அப்படி தான் போவோம். ஒரு வீடியோலும் ஒரு ஒர்க் அவுட் சொல்லிக் கொடுப்போம். இன்றைக்கி வந்து லேட் மசிலுக்கான ஒர்க் அவுட் சொல்லி தரேன். ஏன்னா என் மாதிரி அதான் ப்ளஸ். குளுத்தலில் குளுத்தல், பெரிய குளுத்தல், தீக்குச்சி குளுத்தல். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். காற்றடிக்கிறதுனால புகை தண்ணி இல்லை. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மதங்க விடுவோம். ஒரு வீடியோ இருக்கிறது மனுஷன் படுற பாடு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்படியே தக்காளியும் தள்ளி விட்டுறலாம். ஓய் ஓய்
அப்படியே இல்லை. ஓகே, கேரட்டை போடலாம். அப்படியே மலிசாரம் வாங்கி கேரட் அதிகமாக போட்டிருக்கேன், அப்போ நல்லா இருக்கும் சாப்பிட. கல்லுப்பு தான் உடம்புக்கு நல்லது, கல்லுப்பு போட்டுருவோம். இதுக்கு மேலே போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சது இல்லைங்க. ஆயில் கரெக்டாக இருந்திருக்கு ப்ரோ. அப்படி இல்லை இப்படி வாசனை அப்பா. முதல்ல மஞ்சள், இன்னும் கொஞ்சம் போடுறேன், மிளகுத்தூள் போடுறேன், மிளகுத்தூள், பெப்பர் போடுறோம். அதான் சீரகத்தூள். கடைசியாக வந்தார் விநாயகங்கிற மாதிரி காரத்தூள், ஒரு பொடி. மணக்கணும் இங்கே ஓரம் கண்டுவிட்டு கடைசியாக முட்டையை போட்டு ஊற்றிக்கணும். பெரிய பாஸ்மதி இதுக்கெல்லாம் போட்டும் வீதியில் புகைச்சல் தான் தெரியுது. வருங்காலத்தில் அப்படிதான் இருக்கணும். கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால அடுப்பு கொஞ்சம் கருகுது. அடித்து மொதல் டைமாக ட்ரை பண்ணாலும் சும்மா நச்சுன்னு இருக்குது சாப்பிட. உப்பு மட்டும் கூட குறைச்சா உங்களுக்கு இப்போ ஏற்ற மாதிரி போட்டுங்க, இல்லைன்னா டேஸ்ட்டு ரொம்ப மாறிடும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது? மறக்காமல் எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஃபிட்னஸ் சம்மந்தமாகவும் சரி, ஃபுட் சம்மந்தமாகவும் சரி, ரெண்டுமே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.